Hello friends, welcome back to my channel. இது நம்ம B2T Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கோகோ மிக்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கோகோ ட்ரிங்க்ஸ் அப்படினு சொல்லலாம். ரெண்டுமே தான் நம்ம வந்து பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நம்மளுக்கு வந்து மில்க் பவுடர் வந்து தேவைப்படும். நான் வந்து 5 rupees பேக் வந்து அமுல்யா அது வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, கரெக்டாக 5 rupees பேக்கெட் தான். ஆனால் 3 பேக்கெட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேவா, அதுக்கப்புறமா 100 கிராம் வந்து சுகர், ஓகேவா, சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுடராக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே கெட்டு போகாது. நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம மில்க் கூட ஆட் பண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஹாட்டான மில்க் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி, ரொம்ப சூடாக இருக்கணும் இல்லை, ஓரளவு சூடாக இருந்தால் போதும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நல்லா பெரிய ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா 2 இது போதும். ஓகேவா, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் யாருக்குனாலும் கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சாக்லேட் கூட அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொக்கோ பவுடரே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.